குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு நான் விரும்புகிறேன். உங்களால் சாதிக்க முடியாததை விட அதிகமான காரியங்களை செய்வதை கடவுள் உங்கள் விஷயத்தில் விரும்புகிறார். 99 வயதில் சாராலால் எதுவும் சாதிக்க முடியாது, கர்ப்பிணி பெண்ணாக மாற முடியாது. மலடியாகவே 99 வயது வரைக்கும் இருந்து விட்டார்கள். ஒரு மகனை பெற்றெடுப்பது முடியாத காரியம், ஆனால் சாதிக்க வைத்தார். அந்த அம்மா வயிற்றில் மூலம் 40க்கும் மேற்பட்ட ராஜாக்கள் பிறந்தார்கள். நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் சில கடினமான வருஷங்களை கடந்து வந்திருக்கலாம், அது உண்மைத்தான். அநேக விஷயங்கள் சரியா நடக்கவில்லை, உண்மைத்தான். இப்பொழுது உங்கள் எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது? உன் கனவை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்று அது ஒரு பொய் சொல்லுகிறது. கவலைப்படாதீர்கள். அடிக்கடி உங்கள் எண்ணம் பொய் சொல்லும், உங்கள் மனம் பொய் சொல்லும். உங்கள் எண்ணத்தையும் மனதையும் நம்பாதீர்கள். உங்கள் மனைவி மாறவே மாட்டாள், உங்கள் கணவன் திருந்தவே மாட்டார், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒன்றும் உருப்படாது என்று உங்கள் மனம் அடிக்கடி பொய் பேசும். உன்னால் சரியா சம்பாதிக்க முடியாது, சரியான வியாபாரத்தை நீ செய்ய மாட்டாய், சரியான நபரை நீ சந்திக்க மாட்டாய், நீ ஒருபோதும் குணமடைய முடியாது, நீ ஆரோக்கியமாக வாழப் போவதில்லை, நீ செழிக்க போவதில்லை என்று அடிக்கடி உங்களுடைய மனம் பொய் சொல்லும். அந்த பொய்யை நம்பாதீர்கள். உங்கள் எதிர்காலத்தில் இப்பொழுதே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு பதவி உயர்வுகளை கடவுள் வைத்திருக்கிறார். உங்கள் குழந்தை செல்வங்கள் வளர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒளிவு மர கன்றுகளை போல புதிய தொழில்களை தருவார், நிறைவான வாழ்க்கை தருவார். சாரலை போல சரியான நேரத்தில் கடவுள் அடைத்து வைக்கப்பட்டதை விடுவிப்பார், முரண்பாடுகளை நீக்குவார். மக்களால் விளங்க முடியாத காரியத்தை, புரிய முடியாத காரியத்தை தேவன் இன்று செய்வார். நாளை சந்திப்போமா? இதை விட நல்ல செய்தியோடு. God bless you.